அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் எந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிஜிடிஆர்பி 2025 வழக்கு முடிஞ்சிச்சுங்க. இப்போ பிஜிடிஆர்பியில் எக்ஸாம் நடக்குமா நடக்காதா, அக்டோபர் 12 வச்சிருக்கக்கூடிய தேர்வு நடக்குமா நடக்காதா குறித்து சில தகவல்கள் வந்திருக்கு. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் புதிய தேதி வெளியிடுவாங்களா மாட்டாங்களா அதை பற்றி நம்ம பார்க்கலாம். பிஜிடிஆர்பியோடைய அட்மிட் கார்டை வெளியிடுவாங்களா மாட்டாங்களா அதை பற்றியும் பார்க்கலாம். டெட்டு பாஸ் மார்க் என்னவாக இருக்கும் அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பிஜிடிஆர்பி கோர்ட் கேஸ் இறுதி கட்டத்தை நெருங்கிருச்சு. கோர்ட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியம் பார்த்து என்ன முடிவுனாலும் எடுத்துக்கலாம், நீங்கள் எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொன்ன தேதியில் நடத்தினாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு கோர்ட்டு சொல்லிடுச்சு. இப்போ ஆசிரியர் தேர்வு வாரியம் மாணவர்களுடைய நலன் கருதி தேர்வை ஒத்தி வைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் செய்யப்படுமா அப்படின்றது கேள்விக்கு சரியான பதில் இப்போ இருக்குங்க. 100% எக்ஸாம்ஸ் எல்லாமே போஸ்ட்போன் ஆசிரியர் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வை நிச்சயமாக தள்ளி வைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாதிரி ஆசிரியர் தேர்வு நிச்சயமாக தள்ளி போகும். எத்தனை நாள் தள்ளி போகும் அப்படின்னா, ஒரு மாதத்திலிருந்து 2 மாதங்கள் தள்ளி போக வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் சரிவர இன்னும் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்றதுனால தேர்வு வாரியம் இவர்களுக்கு மறு வாய்ப்பு கொடுக்க தயாராக இருக்குங்க. அடுத்து டெட் தேர்வில் பாஸ் மதிப்பெண்களை குறைக்கலாம் அப்படின்ட்டு யோசனைகள் பல எழுந்துட்டுருக்கு. ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு பாஸ் மதிப்பெண்கள் விகிதம் கணிசமாக குறையும். கணிசமாக 75 குறைக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அடுத்து தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்டிருக்க மாதிரி 100% தேர்தல் வாக்குறுதிகள் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தா, பகுதி நேர ஆசிரியர்களுடைய பணி நிரந்தரம் ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் தற்காலிக ஆசிரியர்களை நிரந்தர ஆசிரியர்களாக மாற்றுவோம். 149 ஜிஓவை தள்ளுபடி செய்வோம். டெட் தேர்வு 2013-17 பேட்சில் தேர்வு பெற்றவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குவோம். இப்படி பலதரப்பட்ட கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஸோ நிச்சயமாக இது அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் முக்கிய முடிவெடுப்பார் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். பொது தேர்வில் தமிழில் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுக்கும் மாணவர்களுக்கு 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல் தெரிவிச்சிட்டாரு. ஸோ நீங்கள் பொது தேர்வில் தமிழ் பாடத்தில் 100 மதிப்பெண்கள் வாங்கினீங்க அப்படின்னா 10,000 ரூபாயை இலவசமாக பெறலாம் அமைச்சரே சொல்லிட்டார். உடற்கல்வி ஆசிரியர் பணியிடத்திற்கான கட்டுப்பாடுகள் தேவையற்றது. நீதிமன்றம் இந்த கருத்தை தெரிவிச்சிருக்குங்க. பள்ளிகளில் குறைந்தது 250 மாணவர்கள் இருந்தால் மட்டுமே உடற்கல்வி ஆசிரியர் பணியிடம் அனுமதிக்கப்படும் என்ற பள்ளிக்கல்வித்துறையின் கட்டுப்பாடு தேவையற்றது. இப்படி பார்த்திங்கன்னா நீதிமன்றம் இதெல்லாம் தேவையே இல்லை, பள்ளிகள் 100 மாணவர்கள் இருந்தாலும் சரி அவங்களுக்கு உடற்கல்வி ஆசிரியர்கள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுப்பாடு வைக்கணும் அப்படின்றாங்க. ஸோ பொறுத்து நாம் பார்க்கலாம். அடுத்தடுத்த தகவல்கள் என்னவா இருக்குன்றதையும் பார்க்கலாங்க. ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு விரைவில் நடத்திருக்கு. பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம். தகுதி தேர்வில் என்னென்ன குழப்பங்கள் இருக்கா இல்லையான்றதையும் நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் எந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிஜிடிஆர்பி 2025 வழக்கு முடிஞ்சிச்சுங்க. இப்போ பிஜிடிஆர்பியில் எக்ஸாம் நடக்குமா நடக்காதா? அக்டோபர் 12 வச்சிருக்கக்கூடிய தேர்வு நடக்குமா நடக்காதா குறித்து சில தகவல்கள் வந்திருக்கு. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் புதிய தேதி வெளியிடுவாங்களா மாட்டாங்களா அதை பற்றி நம்ம பார்க்கலாம். பிஜிடிஆர்பியோடைய அட்மிட் கார்டை வெளியிடுவாங்களா மாட்டாங்களா அதை பற்றியும் பார்க்கலாம். டெட்டு பாஸ் மார்க் என்னவாக இருக்கும் அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பிஜிடிஆர்பி கோர்ட் கேஸ் இறுதி கட்டத்தை நெருங்கிருச்சு. கோர்ட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியம் பார்த்து என்ன முடிவுனாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொன்ன தேதியில் நடத்தினாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு கோர்ட்டு சொல்லிடுச்சு. இப்போ ஆசிரியர் தேர்வு வாரியம் மாணவர்களுடைய நலன் கருதி தேர்வை ஒத்தி வைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் செய்யப்படுமா அப்படின்றது கேள்விக்கு சரியான பதில் இப்போ இருக்குங்க. 100% எக்ஸாம்ஸ் எல்லாமே போஸ்ட்போன். ஆசிரியர் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வை நிச்சயமாக தள்ளி வைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஆசிரியர் தேர்வு நிச்சயமாக தள்ளி போகும். எத்தனை நாள் தள்ளி போகும் அப்படின்னா ஒரு மாதத்திலிருந்து 2 மாதங்கள் தள்ளி போக வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் சரிவர இன்னும் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்றதுனால தேர்வு வாரியம் இவர்களுக்கு மறு வாய்ப்பு கொடுக்க தயாராக இருக்குங்க. அடுத்து டெட் தேர்வில் பாஸ் மதிப்பெண்களை குறைக்கலாம் அப்படின்ட்டு யோசனைகள் பல எழுந்துட்டுருக்கு. ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு பாஸ் மதிப்பெண்கள் விகிதம் கணிசமாக குறையும். கணிசமாக 75 குறைக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அடுத்து தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்டிருக்க மாதிரி 100% தேர்தல் வாக்குறுதிகள் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தா, பகுதி நேர ஆசிரியர்களுடைய பணி நிரந்தரம் ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் தற்காலிக ஆசிரியர்களை நிரந்தர ஆசிரியர்களாக மாற்றுவோம். 149 ஜிஓவை தள்ளுபடி செய்வோம். டெட் தேர்வு 2013-17 பேட்சில் தேர்வு பெற்றவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குவோம். இப்படி பலதரப்பட்ட கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஸோ நிச்சயமாக இது அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் முக்கிய முடிவெடுப்பார் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். பொது தேர்வில் தமிழில் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுக்கும் மாணவர்களுக்கு 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல் தெரிவிச்சிட்டாரு. ஸோ நீங்கள் பொது தேர்வில் தமிழ் பாடத்தில் 100 மதிப்பெண்கள் வாங்கினீங்க அப்படின்னா 10,000 ரூபாயை இலவசமாக பெறலாம் அமைச்சரே சொல்லிட்டார். உடற்கல்வி ஆசிரியர் பணியிடத்திற்கான கட்டுப்பாடுகள் தேவையற்றது. நீதிமன்றம் இந்த கருத்தை தெரிவிச்சிருக்குங்க. பள்ளிகளில் குறைந்தது 250 மாணவர்கள் இருந்தால் மட்டுமே உடற்கல்வி ஆசிரியர் பணியிடம் அனுமதிக்கப்படும் என்ற பள்ளிக்கல்வித்துறையின் கட்டுப்பாடு தேவையற்றது. இப்படி பார்த்திங்கன்னா நீதிமன்றம் இதெல்லாம் தேவையே இல்லை. பள்ளிகள் 100 மாணவர்கள் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உடற்கல்வி ஆசிரியர்கள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுப்பாடு வைக்கணும் அப்படின்றாங்க. ஸோ பொறுத்து நாம் பார்க்கலாம். அடுத்தடுத்த தகவல்கள் என்னவா இருக்குன்றதையும் பார்க்கலாங்க. ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு விரைவில் நடத்திருக்கு. பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம். தகுதி தேர்வில் என்னென்ன குழப்பங்கள் இருக்கா இல்லையான்றதையும் நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.